காம்தஜி வந்து இவர் வந்து ரொம்ப ரொம்ப ராணாஜிகிட்ட வேலை செஞ்சவர் தான் இவரும். இவருக்கு வந்து இவருடைய இது என்ன அப்படின்னு கேட்டானா, சாக்ஷாத் ஹனுமான்ஜியே இவருக்கு இறுதி சம்ஸ்காரம் பண்ணி வைக்கிறார். அதனாலேயே இவருக்கு கோட்டி கோட்டி நமஸ்காரம் நம்ம பண்ணணும். இவர் வந்து ராணாஜி கிட்ட வேலை செஞ்சார். இவா வந்து அண்ணா தம்பி 4 பேர். இவா 4 பேருமே ராணாட்ட தான் வேலை செய்யறா. நல்ல சம்பளம். பரிவார் வந்து ரொம்ப பெரிய பரிவாரம் வாழ்து. இந்த 4 பேர்லயே வந்து இந்த காம்த்வஜி தான் ரொம்ப சின்னவர், கடைசிவர் இவர் தான். ஆனா இவர் மகாபக்தர், மகாபக்தர். மீதி 3 பேரும் பக்தர் ஆல, அவெல்லாம் பக்தர் கிடையாது. இவர் தான் மகாபக்தர், மகா வைஷ்ணவர். இந்த சரி, ஒரு அப்பா அம்மாவுக்கு 4 குழந்தைகள் பிறக்கிறா. அந்த 4 குழந்தைகளை ஒத்தந்தான் இப்படி பெரிய பக்தனா இருக்கான் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, அதுதான் விதியோடைய விதானம். இதுல வந்து ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்துல ஒரு 4 பூ பூக்கிறது. ஒரு பூ வந்து ஒரு கோயில் பூசாரி வரார். அவர் எடுத்துன்னு போய் பகவானுடைய சிரசுல சூட்டி வைக்கிறார். இது மகிமை எப்படி இருக்கு பாருங்க, இந்த பூவோட மகிமை. இது அனந்த மகிமை. இது 2வது புஷ்பம். ஒரு விஷயி அந்த பக்கமா வரான். அவன் என்ன பண்றான், வைஷ்யா வீட்டுக்கு போயின்னு இருக்கான். இந்த பூவோட மனமும் இதனுடைய அழகையும் பார்த்துட்டு, இதுல ஒரு பூவை பறிச்சு எடுத்துன்னு போய் நம்ம அவளுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு நினச்சிட்டு அந்த பூவை ஆசையா பறிக்கிறான், எடுத்துன்னு போறான், வைஷ்யா கிட்ட கொடுக்குறான். அவ தலையில போயிடுத்து அந்த பூ. 3வது புஷ்பம் இருக்கே, அதுக்கு யாருமே வரல, யாரும் எடுக்கல. அது அப்படியே காஞ்சி போய் அப்படியே சருகாயி அப்படியே கீழே விழுந்துட்டு. 4வது புஷ்பம் இருக்கே, அது என்ன ஆச்சுன்னா, பெரிய காத்து அடிச்சுது, மரம் கீழே விழுந்தது. அந்த கிளை அப்படியே சாஞ்சு கீழே விழுந்தது. அந்த பக்கம் வரவா போறவா அப்படியே மேய்ச்சுட்டே போனா அந்த புஷ்பம் 4 பேர் காலில் மிதிப்பட்டு அது போயிடுது. அப்போ 4 புஷ்பம் ஒரே மரத்துல தான், ஒரே கிளையில தான் அது கூட. ஆனா அது அது ஒன்னொன்னத்தோட கதி எப்படி இருந்தது. அந்த மாதிரி இவன் 4 பேரும் அண்ணா தம்பிகள் தான். ஆனா இதுல இவர் தான், இந்த காம்தவஜி தான் மகாபக்தராயிடுறார். காரணம், சத்சங்கத்துக்கு போவார். சத்சங்கம் ஆத்துலேயும் இருக்கும், ஆத்துலேயும் சத்சங்கம் இருக்கும். அவ அப்பாவுக்கு சத்சங்கம்னா ரொம்ப பிடிக்கும். இந்த குழந்தைகள் 3 பேருக்கும் வேற வேலை இல்லை, எப்போ பார்த்தாலும் சத்சங்கம் அது இதுன்னு அப்படின்னு அவளுக்கு. இந்த குழந்தை சின்னவன் மட்டும் எப்பவுமே அப்பாவோட பக்கத்துல போய் உட்காந்துப்பான். இப்படி இந்த சத்சங்கம் கேட்டு கேட்டு அவனுக்கு அதுல ஒரு ருச்சி. ஆக இந்த இந்த காம்த்வஜி வந்து வேலையிலேயே நாட்டம் இல்லை. ராஜாவுடைய சபைக்கு போகணும், ஆனா அந்த வேலையிலேயே நாட்டம் இல்லை. இந்த ஜெகத்து என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இது வந்து சாட்சாத் ராமனுடைய தோட்டம் தான். இதுல நம்ம எல்லாருமே அந்த ராமனுடைய தோட்டத்துல பூத்த பூக்கள் தான். அதை சார்த்தமா ஆக்கிக்கணும் அப்படின்னா அது நம்ம தான் பண்ணிக்கணும். அதுக்கு அவன் வந்து எல்லா சாதனங்களும் வச்சிருக்கான். அதை சார்த்தகம் ஆக்கிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை தானே. இவர் என்ன பண்றார், டெய்லி வேலைக்கு போறதுக்கே இவருக்கு இஷ்டமே இருக்காது. அங்க போனா பொய் சொல்லணும், ராஜாக்கு பயந்து நடக்கணும், இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வேலைக்கு போகிறதுக்கே இஷ்டம் இருக்காது. இந்த எப்போவாது தான் போவார் வருவார். இன்னும் ராஜா கூப்பிட்டு சொல்கிறான், இந்த மாதிரி எல்லாரும் வேலைக்கு வரல, அவங்க மட்டும் சரியாக வர்றதில்ல, என்னன்னு கேளுங்க. உடனே அவள் எல்லாரும் வந்து சொல்லுவா, இந்த பார் காம்த்வஜி, உடனே ஒன்று சொல்கிறோம் கேட்டுக்கோ, நீ வெறும்னா வா, டெய்லி வந்து ஆஜர் மட்டும் ஆயிட்டு நீ போயிடு, பரவாயில்ல, அதை பற்றி ஒன்றும் இல்லை. இல்லை, எனக்கு பஜனை பண்ணுறதுல தான் சந்தோஷம் இருக்குது, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, இந்த லௌகிகெல்லாம். அதெல்லாம் கரெக்டு தான், இருக்கட்டும். ஆனால் நீ வா, வந்து வெறும்னா ஆஜர் மட்டும் ஆயிடு, நாங்கள் பார்த்துக்குறோம் உன்னை, நீ கவலைப்படாத அப்படின்ட்டு. சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் போகிறான். அவனுக்கு பிடிக்கல. அப்புறம் அதையும் விட்டுடுறான். அப்புறம் வந்து இப்படியே இவன் என்ன பண்ணுறான், ஆற்றுல தான் இருப்பான். இந்த மீதி 3 அண்ணிகள் இருக்கா இல்லையா, அவள்லாம் என்ன பண்ணுவா, தினம் எப்போ பார்த்தாலும் சும்மா ஆற்றுல உட்காந்துட்டு ஏதோ பஜனை பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்ற, இது பெரிய இதுவாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்னமோ கம்ப்ளைண்ட் பண்ணுறா. என்னப்பா நீ இப்படி ஆற்றுலையே உட்காந்துட்டு இருக்க, எந்த வேலையும், பொம்பளைகள் தான் ஆற்றுல இருப்பா, நீ இப்படி ஆற்றுலையே எந்த வேலையும் உட்காந்துட்டு இருந்தா அப்படின்னு அவள் கொஞ்சம் பெரிய குரல் எடுத்து பேசினோடனே, சரி நான் வனத்தில் போய் பஜனை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற காட்டுக்கு போயிடுவான். அங்கே போய் டெய்லி பஜனை பண்ணுவான். இவன் அண்ணன் தம்பிகளுக்கு மனசு கேட்காது. அவனுக்கு எப்படியாவது 2 வேளை அது ரொட்டி கொடுத்து அனுப்பிச்சிடுவோம் அப்படின்பா. யாரோ ஒரு ஆள் வருவான், அவன் திரும்பி கொடுப்பான், அவர் அங்கே எடுத்து சாப்பிடுவார், அவர் பாட்டுக்கு பஜனை பண்ணுவார். இப்படியே இருந்தது. பொம்பளைகள் கேட்கணுமா, கொஞ்ச நாள் ஆன உடனே ஒத்தி ஆரம்பிச்சா, இது என்னது இது, இதுக்கு இவருக்கு ஒரு ஆள் நாங்கள் பண்ணி கொடுக்கணும், அதை எடுத்துன்னு போய் கொடுக்கணும், இதெல்லாம் எதுக்கு
அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே எல்லாருமா சேர்ந்து இதை கூப்பாடு போட்ட உடனே சரி நாளையிலேருந்து நீங்கள் யாரும் அனுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வர சொல்கிறான். இன்னொன்னே நீ ஆற்றுலையே இருப்பா, நீ ஆற்றுலையே இரு, அங்கே அனுப்புறதுக்கு உன்னை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு ஒருத்தர், இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு. சரி அப்படின்னு ஆற்றுலையே இருக்கான். இதான் பெரியவா அவெல்லாம் சொல்கிறா அப்படின்னு இவன் ஆற்றுல மாடியிலேயே உட்காந்துன்னு இவன் பாட்டுக்கு பஜனை பண்ணிட்டு இருப்பான். இவனுக்கு வேண்டிய ஆகாரத்தை எடுத்துன்னு போய் கொடுப்பா, அவன் சாப்பிடுவான். அப்படியே போயிடுது. அப்புறம் அதுக்கும் ஒரு பஞ்சம் வந்தது. அவெல்லாம் சேர்ந்து கட்டிட்டு ஏதோதோ பேசி பொரசலை அரச பொரசலை அண்ணன் தம்பிகள் எல்லாரும் சேர்ந்துட்டு இந்த மாதிரி நீ வேலைக்கும் வரமாட்ட, ராஜாவுடைய சொன்ன பேச்சும் கேட்க மாட்ட, எங்க சொன்ன பேச்சும் கேட்க மாட்ட, நீ இப்படி உருப்படி இல்லாம எந்த வேலையும் பஜனைன்னு இருப்ப, இதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே பிடிக்கல, நீ மரியாதையா வீட்டை விட்டு வெளில போ, இப்படி நீ இருக்கியே, நாளைக்கு நீ போனா யார் உன்னை எடுத்து போடுவா அப்படின்னு கேட்குற உடனே அதுக்கு அவன் சொல்றான், நீங்க வீட்டை விட்டு வெளியில போன்னு சொன்னா விட்டு நான் 1/2 நிமிஷம் இந்த ஆத்துல இருக்க மாட்டேன். நீங்கெல்லாம் பெரியவா, நீங்க ஆசையா என் மேல இருக்கலன்றதுக்காக, நீங்க சொன்னீங்களேன்றதுக்காக நான் அங்கேருந்து இங்க வந்தேன். இப்ப திரும்பி நீங்க போன்னு போறேன். ஆனா நீங்க எது சம்ஸ்காரம் நீங்க யாரும் பண்ண வேண்டாம். என்னுடைய பகவான் இருக்கான், நான் பண்ற பஜனை இருக்கு, நடந்தா நடக்கிறது, நடக்கலனாலும் பரவாயில்ல. ஜோ பகவான் கா இச்சா, அவனுடைய இது என்ன இச்சையோ அது நடக்கட்டும். நான் அதுக்காக கவலைப்படல. இருக்கிற வரைக்கும் நான் பகவானுக்காக தான் வாழணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். எனக்கு நீங்க இவ்வளோ நாள் நீங்க எல்லாரும் என்கிட்ட ஒத்துமையா இப்படி என்னை வச்சுருந்ததுல ரொம்ப சந்தோஷம். பகவான் உங்களுக்கு எல்லா அனுகிரகமும் பண்றது மனசார வாழ்த்திட்டு எல்லாருக்கும் நமஸ்காரமும் பண்ணிட்டும் அவன் நேரம் கிளம்பி போயிடுறான். அப்பா கிளம்பி போனான்டாப்பா, நம்மளுக்கு பெரிய பாரம் விட்டுது அப்படின்னு அந்த அன்னிகள்லாம் ஒருத்தர் பேசிட்டு சந்தோஷமா அவ இருக்கா. இவர் காட்டுல போய் இருக்கார். இவர் யார்கிட்டையும் போய் பிக்ஷெல்லாம் எடுக்க மாட்டார், ஆகாரம் வேணும்னு நினைக்க மாட்டார். ஆனா பகவான் இருக்கான், அவன் படி இழக்காமையா போயிடுவான். யாரோ அந்த பக்கமா வரவா போறவா அவனுக்கு ஏதாவது ஆகாரம், கிராமத்துக்காரன் நம்ம ஊருக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துன்னு தினம் 2 ரொட்டி கொடுத்துட்டு போவா. அவனுக்கு தண்ணி அங்கே இருக்கிற தண்ணியை குடிப்பான், அவன் பாட்டுக்கு பஜனை பண்ணுவான், அவன் பாட்டுக்கு அங்கே இருக்கிறது ஒரு சின்ன குடிசை இருக்கு, அதில் போய் படுத்துன்னு தூங்கிடுவான். இப்படியா நாள் போயிட்டே இருக்கு. வயசாயிடுத்து. ஒரு நாளைக்கு மிருத்யு வந்துடுத்து. அந்த நேரத்துல பகவான் தான் வேற யாரு, ராம 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 ராமன்னு சொல்லி அப்படியே பிராணம் போயிடுச்சு. போன உடனே பகவான் அங்க வைகுண்டத்துல இருக்கார், சீதா தேவியோட அனும சமேதரா எல்லாருமா தான் அங்க இருக்கா. பகவான் திடீர்னு சிங்காசனத்துல இருந்து எழுந்துக்கிறார். உடனே சீத்தம்மா எதுக்குப்பா, எங்கப்பா, என்ன சமாச்சாரம் அப்படின்னு கேக்குறா. இல்ல என் பக்தன் பிராணனை விட்டுட்டான், அவன் சொல்லியிருக்கான் இந்த மாதிரி நான் அனாதை ஒன்றும் இல்லை, நான் பகவானோட சொத்துன்னு சொல்லியிருக்கான், அதனால வேண்டி நான் தான் அவனை சம்ஸ்காரம் பண்ணோம், அவன் அண்ணன் தம்பிகள்லாம் யாரும் வரமாட்டா, நான் தான் போய் சம்ஸ்காரம் பண்ணோம் அப்படின்னு உடனே ஆஞ்சநேயர் அப்படியே காலில் விழுறார், நமஸ்காரம் பண்றார். அப்ப சொல்றார், நீங்க தப்பா நினைச்சுக்கலன்னா நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லாமா என்ன, இதுக்காக நீங்க இங்கேருந்து கிளம்பி போகணும்னு இல்லை, நான் உங்களுடைய சேவக்கன் தானே, அதனால நான் போய் அவனுக்கு சம்ஸ்காரம் பண்ணிடுறேன். சரி அப்படின்ன உடனே கிளம்பி நேரா வரார் ஆஞ்சநேயரை. எல்லா மரத்தெல்லாம் பொறுக்கின்னு வர்றார், எல்லாம் இது பண்றார், கட்டுறார், அதுல வச்சு எடுத்துன்னு போய் குளிப்பாட்டி எல்லாம் பண்ணி அவருக்கு இறுதி சம்ஸ்காரம் ஆஞ்சநேயரே பண்றார். பகவானே அவனுக்கு எல்லா சம்ஸ்காரத்தையும் பண்ணி அவன் சொன்னான் இல்லையா, போனா யாரு எடுத்து போடுவான்னு, எனக்கு பகவான் இருக்காண்டா அவன் எடுத்து போடுவான் அப்படின்னா இல்லையா, அந்த வாக்க சத்தியம் பண்ணணுன்றதுக்காக வேண்டிய சாக்ஷாத் அனுமானே கிளம்பி அந்த காம்த்வஜிக்கு இறுதி சம்ஸ்காரம் பண்றார். இதனாலேயே அவருக்கு கோட்டி கோட்டி நமஸ்காரம். தாளுடைய வச்சனம் என்னைக்கும் பொய்யாக கூடாது அப்படின்றதுக்காக இந்த கலியுகத்துல பக்தர்களுக்காக இன்னும் பெருசா பண்ணல, நாமாதான். ஆனா அந்த நாமா பண்ற வேலையும், அந்த ஜபம் பண்ற வேலையும், அந்த பகவானுடைய காட்டுற அந்த பிரேமையும் அந்த பக்தாளை கைவிடாது அப்படின்றதுக்கு தான் இந்த சரித்திரம், காம்த்வஜியோட சரித்திரம். இது இப்படி சொல்லிட்டோமே கண்டு, ஆனா உண்மையா இந்த இந்த பக்தனுடைய நிலைமை எப்படி இருந்தது, அவன் எப்படி இது எல்லாத்தையும் இந்த மாதிரி அவனுக்கு இப்படி ஒரு அனுகிரகம் கிடைச்சது, இப்படி பகவானுடைய கிருபைக்கு எப்படி இவர் பாத்திரமாயி இப்படி ஒரு சரித்திரத்தையே படைச்சார் அப்படின்றது எல்லா பெருமையும் அந்த பாண்டரங்கனையே சாரும். இந்த பக்த கோட்டிகள் எல்லாருக்கும் நம்மளுடைய பரிபூர்ண நமஸ்காரங்கள். மேற்கொண்டு ஜெய்மல்ஜி, அடுத்தது ஜெய்மல்ஜியோடைய சரித்திரம் தான் சொல்றாரு. அடுத்தது இந்த மேற்கொண்டு நம்ம பார்ப்போம். ராதே கிருஷ்ணா. ஜெய் போலோ பிரேமிகேந்திர சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். अधिकारमण भक्त कुलाहल लाल की जय, गिरिधर लाल की जय।